ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் கோஃப்தா கறி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரொம்ப யம்மியாக டேஸ்ட்டாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி கூட, சாதம் கூட சர்வ் பண்ணுறதுக்கும் ரொம்ப கலக்கலான டேஸ்ட்டில் இருக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்புறம் நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். சிக்கன் கோஃப்தா பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேங்க. இது மாதிரி குட்டி பீசஸாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நைஸாக இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது போல் அரைச்சதுக்கப்புறமா இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது கூட 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கடலை மாவு ஆட் பண்ணுறதுனால கோஃப்தால நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது பிரிஞ்சு வராமல் நல்லா கெட்டியாக இருக்கும். அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதை குட்டி பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான கோஃப்தா கறியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இதே மாதிரி குட்டி பால்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயிலை ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கருகிரும், மேலெல்லாம் உள்ளார கொஞ்சம் குக் ஆகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்து எடுக்கும்போது உள்ளாரையும் நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு கிடைக்கும். ஆயிலில் சேர்த்துட்டு ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. ஆயில் அதிகமாக சேர்த்து தான் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, நம்ம லைட்டாக ஆயில் சேர்த்து ஷாலோ ஃப்ரை மாதிரி கூட இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப கோல்டனாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 70% வரைக்கும் இது கிறிஸ்பினஸ் வந்துச்சு அப்படின்னா போதும். இது போல் நல்லா செவந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேனில் கொஞ்சம் போல் ஆயில் சேர்த்துட்டு 2 துண்டு பட்டை, 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். 3 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிச்சு அப்படின்னா தான் அந்த வாசமும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிவிட்டு இதை 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடவோ குறைச்சோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் கூட இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வரணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தக்காளியும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளியோட பச்சை வாசனை போய் எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இது நல்லா வதங்கி வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கி வந்துடுச்சு.
ஸோ இந்த அளவுக்கு இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இது கூட பால்லாம் சேர்த்தோணும் அப்படின்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த மிளகு ஜீரகத்தூள் ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேங்காய் பால் கொஞ்சம் கூடவோ குறைச்சா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கூடவே உப்பு கொஞ்சம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் போல் இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸ்டவ்வை வந்து இப்போ சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோஃப்தாலாம் இது கூட சேர்த்துக்கலாம். இது போல் இது நம்ம ஃப்ரை பண்ணாமலும் சேர்த்து செய்யலாம். ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மெத்தடில் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கோஃப்தாஸ் எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்சர்வ் ஆகி டேஸ்ட் ரொம்ப நல்லா வரும். 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளுடைய சுவையான ரொம்ப கலக்கலான சிக்கன் கோஃப்தா கறி ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே கொஞ்சம் போல் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகள்லாம் தூவிட்டு சர்வ் பண்ணிடுங்க. இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.